வணக்கம். ஜோதிடத்தில் இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், விரயபாவம், ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். 12ஆம் பாவாதிபதி வந்து விரையாதிபதி. ஸோ இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா மேஷத்து செவ்வாய் வருவார். செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் வந்து விரயமாயிடுமோ, எந்த தொழில் செய்தாலும் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற பலன் வந்து வராது. ஆக்சுவலாக வந்து 10ஆம் பாவாதிபதி 12 இருந்தால் 12ஆம் பாவங்கிறது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், சொந்த இடத்துல இருக்கும் இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அட்லீஸ்ட் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தாலும் நிறைய பேர் கடைவீதி ஊர் மத்தியில் கடை வைப்பதை விட, கடைகணி வைப்பதை விட ஊர் எல்லையில் வந்து வச்சவங்க தான் அதிக சக்ஸஸ் ஆவாங்க. அவங்க ஜாதக அமைப்புலாம் இப்படி தான் இருக்கும். ஹார்ட்வேர் கடையோ, பேக்கரியோ, ஹோட்டலோ வச்சுருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதே 2ஆம் பாவாதிபதி வருவாய் ஸ்தானாதிபதி 12 இருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் வந்து விரயம். இன்கமுக்கு ஈக்குவலாக வந்து செலவும் ஆகும். அதே டைம் அவங்களும் வெளியூர் போனாங்கன்னா நல்லா பிழைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.